இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அல்சரை பத்தி. அல்சர் பல காரணத்தினால வருது. முக்கியமான காரணம் முதல்ல மன அழுத்தம், டென்ஷன், இரவு நேரம் டியூட்டி பார்த்து கண் முழிச்சு வேலை பார்க்கறதுனாலையும் அல்சர் வரும். சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் அல்சர் வரும். பசி எடுக்குதோ இல்லையோ விருப்பப்பட்ட உணவெல்லாம் நேரங்காலம் பார்க்காம சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே அல்சர் வரத்தான் செய்யும். இப்போ அல்சர் வந்த பின்னாடி ஜீரணத்தன்மை கம்மியாயிரும். மேலும் அல்சர் காரணத்தினால செரிமான குறைபாடு ஏற்படும் போது தேவையில்லாத வாயுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த வாயு நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், கபகபன்ற இருக்கிற உணர்வு இது எல்லாமே ஏற்படும். இந்த காரணத்தினால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிப்பாங்க, அந்த கபகபன்ற உணர்வு போறதுக்காக. ஆனா அது மறுபடியும் அதிகமாக்கும். என்ன காரணத்தினாலன்னா, பால் வயிற்றுல பட்ட உடனே புளிச்சு போய் தான் செரிமானம் ஆகும். அந்த புளிச்சு போறது மீண்டும் புண்ணு அதிகமாக்கும். அதனால பால் குடிக்கிறது தீர்வு கிடையாது. தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தா, புளி, பச்சை மிளகா, சூடா குடிக்கிறது, அதிகப்படியான உப்பு, அதாவது ஊறுகாய், காரசாரமான உணவு இதெல்லாம் தவிர்க்கணும். மேலும் நமக்கு வயிறுல கபகபான்னு இருக்கிறதுனால பசி நினைச்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்போம். அதை முதல்ல கவனிக்கணும். எப்படி இதை நம்ம பார்த்து கவனிக்கணும் அப்படின்னா, கபகபன்னு சாப்பிடணுன்ற ஒரு ஃபீலிங் வரும்போது வாய் வறண்டு இருக்கா, எச்ச ஊறி வருதான்னு செக் பண்ணுங்க. வாய் வறண்டு இருந்தா அது தண்ணி குடிக்க வேண்டிய நேரம். அது வயிறு அல்சர்னால அந்த மாதிரி உணர்வு ஏற்படுது, அது பசி கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சுட்டே இருக்க அந்த ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரத்திலேயோ அந்த கபகபன்ற உணர்வு அடங்கி வாய் வறண்டு போற நிலையும் மாறி அப்படியே எச்ச ஊறிட்டு வரும். அதுதான் சாப்பிட வேண்டிய நேரம். அப்போ அல்சர் இருந்தா வயிறு கபகபான்னு இருந்தா மட்டும் சாப்பிடக்கூடாது. வாய் வறட்சி இருக்குதா, எச்ச ஊறி வருதான்னு கவனிச்சுட்டு உணவு எடுத்தீங்கன்னா அல்சரை தவிர்த்தரலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வர்றதுனால நிறைய தன்னைத்தானே அல்சரை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் நீக்கிக்கிறதுக்கான உணவே மருந்து. என்ன செய்யலாம் அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வெந்தயத்தை 300 மில்லி தண்ணிக்கு ஊற வச்சுடுங்க. காலையில எழுந்திரிச்சதும் அந்த 300 மில்லி தண்ணி 1 ஸ்பூன் வெந்தயத்தோடவே நல்லா கொதிக்க வைங்க. 150 மில்லி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்ச பின்னாடி அதை வடிச்சிட்டு ஆறுன பின்னாடி அதை குடிங்க. இந்த மாதிரி 1 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. இந்த வெந்தயம் தண்ணி குடிச்சாச்சுன்னா 1 மணி நேரம் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, பீக்கங்காய், நாட்டு பீக்கங்காய் வாங்கிக்கோங்க. அதுல கசப்பு சுவையுடையது கண்டிப்பா இருக்கும். அந்த கசப்பு சுவை இருந்ததுன்னா ஜூஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த காய் கசப்பு சுவை இல்லாததை தோலோ விதையோ நாரோ பட்டையோ ஒண்ணுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னா, 1 டம்ளருக்கு காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எந்த டம்ளர்ல காய் கட் பண்ணி போடுறீங்களோ அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்சியில ஜூஸ் அடிச்சு வடிகட்டிடுங்க. அந்த வடிகட்டின தண்ணிய சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணி குடிச்சிருங்க. 1/2 மணி நேரம் வெறும் வயிறா விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன சாப்பிடணுமோ காரம் இல்லாத மசாலா மசாலா உணவை தவிர்த்துட்டு சாப்பிட்றது நல்லது. ஒவ்வொரு நேரமும் இந்த அல்சர் இருக்கிறவங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய, வீட்டுல செஞ்ச நெய் பயன்படுத்தினா இன்னும் நல்லது. இதே மாதிரி காலை, மத்தியானம், நைட்டு ஒவ்வொரு நேரமே சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜூஸ் 1 வாரம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நோயிலிருந்து வெளியேறிடலாம். வீட்டுல செஞ்ச நெய்யா இருந்தா மட்டும்தான் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியம், அதே சமயத்துல அல்சரை போக்குறதுக்கான ஒரு மருந்தாவும் செயல்படும். நல்லது, இதை கடைபிடிங்க. இன்னைக்கு டென்ஷனை போக்கிக்கிறதுக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனையை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு பிரச்சனை நீக்கிக்கிறதுக்கான ஆலோசனை யோசிக்கணும். சந்தோஷம், நிம்மதி, அமைதி இதற்கான வழிவகை என்னன்றதை சிந்திக்கணும். அப்படி செய்யும் போது பிரச்சனைகள் நம்மளை விட்டு போயிடும். மேலும் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில உட்காந்துட்டு, இறைவா, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி. நாளைய பொழுதும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதாக அமைத்து கொடுப்பதற்கு நன்றின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கான டென்ஷனோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் தூர விலகி போயிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை கடைபிடிங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப அனைவரும்
நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி.